வாஷ் பேஷன் எவ்வாறு புதிதாக பிக்ஸ் பண்ணுறதும், ஆட்டோமேட்டிக் வாட்டர் மிக்சர் எவ்வாறு புதிதாக வாஷ் பேஷனில் இணைப்பதென்றும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாப் வேஸ்ட் அவுட்டுக்குரிய பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பாவிக்கிறது. இதை நாங்கள் கவர்லேருந்து அகற்றிக்கொள்வோம். முதல்ல வந்து நாங்கள் வாஷ் பேஷனில் இந்த பாப்பை நாங்கள் எவ்வாறு இணைப்பதென்று சொல்லி பார்ப்போம். அதற்காக நாங்கள் அதோட பார்ட்ஸை நாங்கள் இதே போல் ரிமூவ் செய்து கொள்ளுவோம். இந்த பகுதியில் நாங்கள் ஒரு வாசர் இணைச்சி இதை நாங்கள் வாஷ் பேஷனோட எவ்வாறு இணைப்பதென்று சொல்லி பார்ப்போம். பாப்பை நாங்கள் வாஷ் பேஷனில் இதே மாதிரி பொருத்திட்டு அவுட் சைடில் இந்த வாசரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நட்டால் நாங்கள் இதை டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணிய நட்டை நாங்கள் இந்த டூல்ஸை கொண்டு ஹேண்ட் டைட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் மிக்சர். இப்போ நாங்கள் இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல ஓப்பன் செய்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி தந்திருக்கணும், பேட்டரி ஹோல்டர் தந்திருக்கணும், பைப்புக்குரிய ஃபில்டர் வாஷர் தந்திருக்கணும், டப்பை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய வாஷர் தந்திருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆட்டோமேட்டிக் மிக்சர் டேப். இப்போ நாங்கள் முதல்ல பேட்டரியை ஹோல்டரோடு இணைச்சிட்டு ஆட்டோமேட்டிக் மிக்சரை முதல்ல பரிசோதித்து பார்ப்போம். பேட்டரியை நாங்கள் ஹோல்டரில் பொருத்தும் போது ப்ளஸ் மைனஸை பார்த்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். இப்போ ஆட்டோமேட்டிக் மிக்சரை பேட்டரியோடு இணைச்சிட்டு நாங்கள் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம் வேலை செய்தான்னு சொல்லி. இப்போ வேலை செய்யுது. இப்போ வாஷ் பேஷனோட எவ்வாறு இணைப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். வாஷ் பேஷனோட டப்பை நாங்கள் பொறுத்ததுக்கு முதல்ல ஒரு ஓவர் ரிங் வாசர் இருக்குது. அந்த ரிங் வாசரை முதல்ல கோஸ் வழியாக இதே போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து பேஷனோட மிக்சர் டேப்பை இந்த வாசரை வச்சு டைட் பண்ணி கொள்ளுவோம். வாஷ் பேஷனுக்குரிய பாப் வேஸ்ட் அவுட்டையும் மிக்சர் டேப்பையும் நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போ எவ்வாறு மெஷர்மெண்ட் எடுத்து வாஷ் பேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் டைல்ஸில் வந்து வாஷ் பேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நீள அகலத்தை நாங்கள் மார்க் பண்ணி கொள்ளுவோம். வாஷ் பேஷனுக்குரிய நீள அகல உயரத்தை நாங்கள் மார்க் பண்ணிட்டோம்.
மிஷினை கொண்டு நாங்கள் துவாரத்தை ஏற்படுத்திக் அவ்வாறு ஏற்படுத்திய துவாரத்தில் நாங்கள் பிஷரை வச்சு டைட் பண்ணுவோம். பிசரை டைட் பண்ணியாச்சுது. இப்போ வாஷ் பேஷனை தாங்க பிடிக்கக்கூடிய ஸ்க்ரூவை வந்து நாங்கள் டைட் பண்ணிக்கொள்ளுவோம். அட்ஜஸ்டபிளில் கொண்டு நாங்கள் ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு 2 ஸ்க்ரூவும் ஒரே அளவு நீளமாக இருக்கான்னு சொல்லி பார்த்து சரியாக டைட் பண்ணிக்கொள்ளுவோம். வாஷ் பேஷனை தாங்கக்கூடிய ஸ்க்ரூவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுது. வாஷ் பேஷனை இந்த கவரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூவை நாங்கள் இணைப்பதற்காக அளவு திட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுவோம். அதற்குரிய துவாரத்தை ஏற்படுத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். நாங்கள் மிஷினை கொண்டு துவாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவோம். பிசரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை கவரை பொறுத்துறதுக்குரிய பிளாஸ்டிக் கவரை அதோடு இணைச்சி கொள்ளுவோம். ओनली एडजस्टेबल लेके एक्शन करो टाइप करने की बाद में वीडियो कट कर रहे हैं. मैं ओनली ऐसे ऐसे करो टक टक कर देना. நாங்கள் வாஷ் பேஷனுக்குரிய ஸ்க்ரூவோட இதே போல் இணைத்து கொள்ளுவோம். இணைத்திட்டு அதோட போல்ட் நட்டை வச்சு நாங்கள் டைட் பண்ணி கொள்ளுவோம். பேஷனுக்குரிய போல்ட் நட்டை நாங்கள் டைட் பண்ணியாச்சுது. இப்போது வந்து ஃபில்டர் வாசரை ஆங்கிள் வேலோடு இணைச்சிட்டு மிக்சர் கோஸை நாங்கள் ஆங்கிள் வேலோடு இணைச்சி கொள்ளுவோம். கோஸை நாங்கள் ஆங்கிள் வேலோடு இணைச்சாச்சுது. அதை அட்ஜஸ்டபிளில் கொண்டு டைட் பண்ணிக்கொள்ளுவோம். ஆட்டோமேட்டிக் மிக்சருக்குரிய பேட்டரியை நாங்கள் இணைத்துக்கொள்வோம். இந்த ஆட்டோமேட்டிக் மிக்சர் வந்து பேட்டரியின் வோல்ட்டில் வேலை செய்யுது. ஒரு சில ஆட்டோமேட்டிக் மிக்சர் வந்து 220 பவர் போல்ட் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பேட்டரிக்குரிய ஆட்டோமேட்டிக் மிக்சர். பேட்டரியை நாங்கள் இணைச்சாச்சுது. இப்போ பேஸ்ட் அவுட் பைப்பை நாங்கள் எவ்வாறு இணைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். பேஸ்ட் அவுட்டை பார்த்திங்கன்னா பேஸ்ட் அவுட் பைப்பில் வாசர் ஒன்று இருக்குது. அந்த வாசரை இதே போல் வச்சு நாங்கள் பாப்பப் பேஸ்ட் அவுட்டோட இதே போல் பொருத்தி கொள்ளுவோம். பாப்பப்போட நாங்கள் மேஜிக் கோஸை இணைச்சாச்சுது. இப்போ பேஸ்ட் அவுட் பைப்போடு நாங்கள் இதே போல் இணைத்து கொள்ளுவோம். இப்போ ஆங்கிள் வால்வை ஓப்பன் பண்ணி மோட்டரில் ஏதாவது லீக் இருக்கான்னு சொல்லி பரிசோதித்து பார்ப்போம். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிய ஃபிட்டிங்கில் ஏதாவது லீக் இருக்கான்னு சொல்லி ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். ஆங்கிள் வால்வை ஓப்பன் பண்ணி ஆச்சுது. இப்போ ஆட்டோமேட்டிக் மிக்சர் வேலை செய்யுது. இப்போ நாங்கள் ஃபிட் பண்ணிய ஃபிட்டிங்கில் ஏதாவது லீக் இருக்காண்டு ஒரு முறை பரிசோதித்து விட்டு பேஷண்ட்டை கவரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லீக் கொண்டு முன்ன இப்போ நாங்கள் கவரை எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். கவரை இதே போல் பிடித்து கொண்டு அதுக்குரிய ஸ்க்ரூவை வந்து நாங்கள் இதே போல் டைட் பண்ணுவதன் மூலம் பேஷண்ட் கவரை நாங்கள் பொருத்தி கொள்ளலாம்.
पानी पर एक मिनट जाना तो வாஷ் பேஷனையும் இந்த ஸ்டாண்டை நாங்கள் பொருத்தியாச்சுது ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். சரி